நாளைக்கு நம்முடைய எஸ்ஐஆர் அதனுடைய முதல் கட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்கு. டிசம்பர் 11ஆம் தேதி அது சம்பந்தமாக தேசிய தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. 12 மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதுதான் நாளைக்கு டெல்லி போகக்கூடிய நோக்கங்கன்னா. அதன் பிறகு காசி தமிழ் சங்கம், நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கேயும் போகணும். அதெல்லாம் பார்த்துட்டு வராங்கன்னா மற்றபடி அரசியலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னா, நேற்று இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா, முதல்ல இருந்து நெருங்கிய நண்பர், குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தேன். நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவையும் சந்திச்சேன். அதாங்கண்ணா, மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்கண்ணா. கூட்டணியிலிருந்து வெளியே சந்திச்சீங்க, ஓபிஎஸ் சந்திச்சீங்க, தேசிய ஜனநாயகத்திலிருந்து வெளியே போனவர்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா, எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உள்ள இருக்காங்க உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வரனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் இருக்கணும், அன்பு இருக்கணும். மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் விஜய் வந்து முதல்வர் ஆய்வார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அண்ணே, நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர், நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர், கள அரசியல் நிறைய பார்த்தவர், நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் தவறாக அவங்கள பத்தி பேச போறதில்லை. அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பத்தி பெருமையா தான் பேசுவார். அது அவருடைய கருத்தா பாருங்க. எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியா இருக்கும். டெல்லிக்கு செல்லும் முன்பு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அவரின் டெல்லி பயணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.